இந்த வீடியோல அதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுடைய பிளாக்கர்ல டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்து மேனுவல் மெத்தட் எப்படி நம்ம ஆட் பண்றது அப்படின்னு வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் பத்தி வீடியோ போட்டிருக்கோம். டேபிள் ஆஃப் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஹவு டு கிரியேட் ஆட்டோமேட்டிக் டேபிள் ஆஃப் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் நிறைய நம்ம யூஸ் பண்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் நிறைய பேருக்கு இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தட், அதுவும் மேனுவல் மெத்தட்ல எப்படி டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்து உங்களுடைய பிளாக்கர்ல கிரியேட் பண்றது அப்படின்னு வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பிளாக் போஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபார்மேட்ல இருக்கும். ஜஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஹெட்டிங். ஸோ இந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து உங்களுக்கு வருது. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூணாவது ஹெட்டிங்கை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்க்ரோல் ஆகி இங்க வந்து பாத்தீங்கன்னா மூணாவது ஹெட்டிங் வந்து உங்களுக்கு மூவ் ஆகுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இப்போ வந்து பாருங்க, நான் வந்து ஹெட்டிங் நம்பர் 7 வந்து நான் கிளிக் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இங்க மூவ் ஆகி உங்களுக்கு வந்து ஹெட்டிங் 7க்கு வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகுது உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய பிளாக் போஸ்ட்ல எப்படி நம்ம இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்து கிரியேட் பண்றது அப்படின்னு வந்து பார்க்க போறோம். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ் blockers.xyz சைட் வந்து வந்துருங்க. ஸோ இந்த சைட்ல நீங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேல காட்டக்கூடிய இந்த டைட்டில் வந்து அப்படியே டைப் பண்ணிருங்க. ஹவு டு ஆட் டேபிள் ஆஃப் கண்டென்ட் இன் பிளாக்கர் மேனுவல் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. இந்த போஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த போஸ்டோட கடைசி நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸோ இந்த போஸ்டோட கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா ஹவு டு ஆட் எ ஸ்மூத் ஸ்க்ரோல் எஃபெக்ட் இன் மேனுவல் டேபிள் ஆஃப் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டில் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோடு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த கோடை நீங்கள் வந்து காப்பி பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த b.skin அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோடை ஃபர்ஸ்ட் வந்து காப்பி பண்ணுங்க. அண்ட் இப்போ நீங்கள் எங்கே போறீங்க அப்படின்னா பேக்கில் வந்துடுங்க. ஸோ பேக்கில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கரோட தீம் செக்ஷனில் தான் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ இதை நான் வந்து பேக்கில் வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கரோட டேஷ்போர்டு வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா தீம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா தீம் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆரோ மார்க் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எடிட் HTML ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து டெம்ப்ளேட்டோட எடிட்டிங் செக்ஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா Ctrl F கொடுத்துட்டு இங்க நம்ம காப்பி பண்ண b.skin அப்படின்னு ஒரு கோடு இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த கோடை வந்து நீங்க இங்க சர்ச் பார்ல போட்டு நீங்க வந்து சர்ச் பண்ணுங்க. ஜஸ்ட் சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த இடத்துல மவுஸ் வச்சு கிளிக் பண்ணிட்டு Ctrl F வந்து கொடுங்க. ஸோ Ctrl F கொடுத்துட்டீங்க அப்படின்னா மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்ச் பார் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ நீங்க காப்பி பண்ண கோடை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து என்டர் வந்து கொடுங்க. ஸோ என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கோடு உங்களுக்கு வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டும். இதை நான் வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கோடு வந்து பாத்தீங்கன்னா b.skin அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த கோடுக்கு மேல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த H2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுல. ஸோ இந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்க வந்து பேஸ்ட் பண்ணணும். ஜஸ்ட் இந்த கோடை நீங்க செலக்ட் பண்ணிட்டு Ctrl C கொடுத்துட்டு காப்பி பண்ணிக்கிங்க. ஸோ காப்பி பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அண்ட் இந்த b.skinக்கு மேல இந்த கோட் வந்து இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்ல நான் அந்த கோட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா அந்த கோட் தான் நீங்க வந்து பாக்குறீங்க. ஸோ இது மாதிரி நீங்க பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டாப் ரைட் கார்னர்ல சேவ் பட்டன் இருக்கும். இதை வந்து சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு பேக்ல வந்து வந்துருங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த போஸ்ட்டுக்கு வந்து இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் வந்து அந்த போஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்க. இப்போ நான் வந்து போஸ்ட் செக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 9 பெனிஃபிட்ஸ் ஆஃப் யோகா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட்டுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்து இப்போ நான் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போஸ்ட் எழுதி அண்ட் ஹெட்டிங் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் மெத்தட்ல வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த ஹெட்டிங்லாம் வந்து எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல அப்படின்னா நம்ம சேனல்ல போயிட்டு நீங்க வந்து H1 H2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சர்ச் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா H1 ஜஸ்ட் வந்து H1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து காட்டும். ஸோ இந்த H1 H2 H3 H4 இதை பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்க. இன்னும் உங்களுக்கு இந்த H1 இதை பற்றின டீட்டெயில் வந்து உங்களுக்கு அதிகமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட் செக்ஷன் வந்து போயிட்டு அண்ட் ஸோ உங்களுடைய போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ப்ரிவியூ இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் இந்த டைட்டில் வந்து நிறைய பிகினர்ஸ் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சப்டைட்டில் வந்து கொடுத்துட்றாங்க. அதாவது சப்டைட்டிங் வந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெக்ஸ்ட்டில் இருக்கிற மாதிரி வந்து அவங்க மிஸ்டேக் வந்து பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சப்டைட்டில் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் டெக்ஸ்ட். ஆக்சுவலாக இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நார்மல் டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த சப்டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மொத்தம் 9
கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சீரியல் நம்பர் 9 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை சப்ஹெட்டிங் வந்து ஆட் பண்ணுறீங்களா, 5 ஆட் பண்ணலாம், சில பேர் 6, சில பேர் 7 இந்த மாதிரி கூட ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த டைட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து H2 டைட்டிலாக நீங்கள் வந்து மாற்றணும். அது எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்கள் வந்து எதை நீங்கள் வந்து டைட்டிலாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டைட்டில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல பேராகிராஃப் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஹெட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா H2 டைட்டில் உங்களுக்கு வந்து மாறிடும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய போஸ்ட்டில் நீங்கள் வந்து எத்தனை டைட்டில் இதே மாதிரி ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டைட்டில் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து H2 டைட்டிலாக நீங்கள் வந்து மாற்றிக்கிங்க. ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். மேலே இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஹெட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 9 டைட்டில் நான் வந்து ஆல்ரெடி வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த டாப் லெஃப்ட் கார்னர் வந்துடுங்க. இந்த பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிட்டு HTML வியூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து Ctrl F வந்து கொடுங்க. ஸோ Ctrl F கொடுத்துட்டீங்க அப்படின்னா டாப் லெஃப்ட் கார்னரில் வந்து ஒரு சர்ச் பார் வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா H2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வந்து ஹெட்டிங் வந்து மாற்றிருப்போம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 9 டைட்டில் இருக்குது. 9 டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து H2வாக வந்து மாற்றிட்டேன். மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து H2 அப்படின்னு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சர்ச் வந்து கொடுங்க. ஸோ சர்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கே இந்த H2லாம் இருக்குதோ அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காமிக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஃபஸ்ட்டு டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அண்ட் ஸோ ஃபஸ்ட்டு டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வரும். அண்ட் இதை நான் வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மினிமைஸ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைட்டில் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 1 இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைட்டில். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 டைட்டிலும் இதே மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைட்டில் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, இந்த டைட்டில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப் H2 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் மவுஸை வச்சு கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க. ஸ்பேஸ் விட்டுட்டு ஐடி ஈக்குவல் ஸோ இது மாதிரி சிம்பிள் போட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள். ஸோ கரெக்டாக வந்து பார்த்துங்க என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்குங்க. H2 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு ஐடி ஈக்குவல் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைட்டில், அதாவது சீரியல் நம்பர் 1 இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து H2ஓட ஃபஸ்ட்டு டைட்டில். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டைட்டிலுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த H2 ஓப்பன் அப் H2ன்னு ஆரம்பிக்கும். இந்த இடத்துல ஐடி 1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுட்டீங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து வந்து நான் 9 டைட்டில் இதே மாதிரி நான் வந்து கொடுக்கணும், புரியுதுங்களா? ஸோ இது மாதிரி வந்து H1 இங்கே நம்ம கொடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா H3 இங்கே வந்து பாருங்கள். H3க்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் கொடுத்துருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து 3 ஆரம்பிக்குதுங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடி 3 அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐடி 2ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ அதையும் நான் வந்து காமிச்சிடுறேன். சீரியல் நம்பர் 2 இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐடி ஈக்குவல் 2. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9 டைட்டிலையும் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணணும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க, ஒரு 5 டைட்டில் கொடுத்துருந்தீங்கன்னா ஐடி ஈக்குவல் 5 அது வரைக்கும் தான் வரும். ஸோ நேம் வந்து பார்த்துக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஐடி 9, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 9 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா H2 9, புரியுதுங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி 9 அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டணும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை நீங்கள் வந்து ஹெட்டிங் கொடுத்துருங்களோ அதுக்கு நேரம் இதே மாதிரி நம்ம சிம்பிள் வந்து போட்டுங்க. ஐடி ஈக்குவல் 1 2 3 ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிங்க. அண்ட் ஸோ பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ் இது வந்து HTML வியூவில் இருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ் வியூ வந்துருங்க. ஸோ கம்போஸ் வியூ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாமே வந்து ஐடியெலாம் நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே வந்து இங்கே டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் நம்ம வந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் டெக்ஸ்ட்டில் நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு போல்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போல்டு லெட்டரில் மாறிடும். அண்ட் இது வந்து அண்டர்லைன் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இது வந்து அண்டர்லைன் கொடுத்துங்க. இது வந்து கலர் கொடுக்கணும்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதில் போயிட்டு டெக்ஸ்ட் கலர், பேக்ரவுண்ட் கலர் ஸோ எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் கலர் வந்து அண்ட் ஸோ இந்த கலர் வைக்கலாம். அண்ட் டெக்ஸ்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக்கில் இருக்குது. ஸோ இது வந்து ஒயிட் மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டு இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒயிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே கலர் மாறிடும். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஐக்கான் நீங்கள் வந்து போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி மவுஸ் வச்சு கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல எமோஜி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து நிறைய சிம்பிள் வந்துருக்கும். அண்ட் இதில் கிளிக் பண்ணிட்டு சிம்பிள் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண அது மாதிரி நிறைய சிம்பிள் வந்துருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஐக்கானை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்க. உதாரணத்துக்கு நான் இந்த ஐக்கானை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல டேபிள் ஆஃப் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஜஸ்ட் நீங்கள் வந்து கீழே வந்து
என்ட்ரு கொடுங்க. ஸோ என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இங்கே ஒவ்வொரு டைட்டிலாக இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஒவ்வொரு டைட்டிலாக நீங்கள் வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இங்கேருந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 9 டைட்டிலும் இதே மாதிரி நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே இருக்கக்கூடிய இந்த 9 டைட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 9 டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து அந்த டைட்டில் காப்பி பண்ணி இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட் கீழே வந்து போட்டுங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு டைட்டிலாக வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்சர்ட் லிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து #1 அப்படின்னு கொடுங்க. ஸோ இந்த #1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து HTML வியூவில் போயிட்டு ID1 ID2 ID3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே லிங்க் வந்து கொடுக்குறோம். அண்ட் இந்த மாதிரி வந்து நீங்கள் 2வது டைட்டில் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் #2 அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9 டைட்டிலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் வந்து 5 டைட்டில் தான் கொடுத்துருக்கீங்க, 5 சப் ஹெட்டிங் தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா சீரியல் நம்பர் 5 வரைக்கும் இதே மாதிரி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ #3 கொடுத்தாச்சு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9 இது கொடுக்கணும். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ID9 வந்து கொடுக்கணும். ஸோ இந்த டைட்டில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். #9 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து கீழே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ வேறு எந்த ஒரு ஆப்ஷனுமே நீங்கள் வந்து டிக் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைட்டிலுமே இங்கே வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9 டைட்டிலுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ID நம்பர் 1லேருந்து ID9 வரைக்கும் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9 டைட்டிலுமே மொத்தமாக வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து புல்லட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும். அண்ட் இந்த புல்லட் லிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கொடுங்க. ஸோ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் கீழே வந்து சேஞ்சஸ் சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டும். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டை வந்து நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட், அதனுடைய பேக்ரவுண்ட் கலர் அண்ட் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல்லட் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துலாம் டேபிள் ஆஃப் கண்டென்ட் ப்ராப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சீரியல் நம்பர் 1 அதாவது ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரோல் ஆகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஹெட்டிங், ஸோ இங்கே வந்து ஸ்க்ரோல் ஆகுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஹெட்டிங், ஸோ 3வது ஹெட்டிங் நம்ம கிளிக் பண்ணும்போது கரெக்டாக இங்கே வந்து ஸ்க்ரோல் ஆகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4வது, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அண்ட் கடைசியாக வந்து நம்ம செக் பண்ணிடலாம் சீரியல் நம்பர் 9 அதாவது 9வது ஹெட்டிங்கை நம்ம கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஸ்க்ரோல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளாக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கோடிங் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான கோடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேனுவல் மெத்தடில் உங்களுடைய பிளாக்கருக்கு நீங்கள் டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.